முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம். சரியாக ஜூன் மாதம் 13ஆம் தேதி இன்றைக்கான விரிவான இரவு வானிலை அறிக்கையாக சரியாக இரவு 7 மணிக்கு பிறகு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. ஒரு 15 நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய எக்ஸாம்ஸ் இருந்தது, செமஸ்டர் எக்ஸாம் நிறைய இருந்தது. இன்னொரு விஷயம், ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராஜெக்ட் வர எனக்கு அதிகமாக இருந்ததன் காரணமாக நம்ம முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலில் ஒரு 15 நாட்களாக வீடியோ பதிவு பண்ண முடியல. அடுத்ததாக எனக்கு இன்னொரு செமஸ்டர் எக்ஸாம் வந்து இந்த மந்த்து லாஸ்ட்ல வரப்போகுது. அப்படி இருக்கனால இந்த மாசத்தை பொறுத்தவரையில ஒரு 2-3 வீடியோ அல்லது அதிகபட்சமா ஒரு 5-6 வீடியோ தான் வரும். அதற்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களை நம்ம வீடியோ தொடர்ந்து பதிவு பண்ணலாம். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அடுத்து வருகின்ற நாட்கள்ல மீண்டும் ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. முதல் சுற்று தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதத்துடைய தென்மேற்கு பருவமழையுடைய முதல் சுற்று தீவிர தென்மேற்கு பருவமழையாக இது இருக்கக்கூடும். ஏற்கனவே நம்மளுக்கு 23ஆம் தேதி மே மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியிருந்தாலும், ஆனால் மழை அளவுகளை பொறுத்தவரையில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தான் கணக்கிடப்படுகிறது தென்மேற்கு பருவமழை. அதுக்கு முன்னாடி பெஞ்சதெல்லாம் ஃப்ரீ மான்சூன். நம்மளுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரையில முன்கூட்டியே பெய்தது. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மே 23ஆம் தேதியிலிருந்து மே 29ஆம் தேதிக்குள்ள பெய்த மழை அதிகமாக பெய்து விட்டது. அந்த மழை அளவுகள் ஃப்ரீ மான்சூன் சீசன்ல கணக்கிடப்படும். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடியதான் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இப்பதான் முதற்கட்டமா தீவிரமடையுது. இந்த 13ஆம் தேதி இன்றிலிருந்து அல்லது அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து தீவிரமடையக்கூடிய தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடக மாநிலங்கள்ல அதீத கனமழையும், தமிழ்நாட்டுல மிக கனமழை மட்டும்தான். அதீத கனமழை எக்ஸ்ட்ரீமி ஹெவிரின் அந்த 45-50 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கல. மிக கனமழை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், அதே போன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு இந்த முறை பொறுத்தவரையில இன்னையிலிருந்து அடுத்த 48 மணி நேரம் அல்லது 75 மணி நேரத்துல தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் கனமழை பெய்யும். தூத்துக்குடியில கோவில்பட்டி, விளாத்திகுளம் அந்த பகுதியிலையும், அதே போன்று தூத்துக்குடி மாநகர் பகுதிகளையும் கனமழை பெய்யும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியிலேருந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் உள்ள நெருங்கி வந்து அந்த காற்றுடைய போக்கு சாதகப்படுத்துது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, வெப்பச்சலன இடிமலை பெய்யக்கூடிய காலகட்டங்கள்ல தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று வலுவாக வரும்போது அந்த பகுதியில் தண்டர்ஸ்டார்ம்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு நீண்ட கோடை வெயிலுக்கு பிறகு, கோடை வெயில் போன்று அடித்து அதுக்கு பிறகு 13ஆம் தேதிக்கு பிறகு இந்த தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைகின்ற காரணத்தினால அந்த காற்று வரும்போது அந்த மலை மேகங்கள் வலுவாக உருவாகி மழையாக பொழிவதற்கான வாய்ப்புகள் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் காணப்படுது. அதே போன்று நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை பெய்யும். நல்ல மழையாக பெய்யும். ஒரு 3 தினங்களுக்கு பெய்யும். அதுக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை குறைந்து கிட்டத்தட்ட இந்த மாசத்துல ஒரே ஒரு 3-4 நாட்கள் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததாக இருக்கக்கூடும். அதுக்கு பிறகு 18ஆம் தேதிக்கு பிறகு வட இந்தியாவை நோக்கி இந்த தென்மேற்கு பருவமழை முன்னேறி கொண்டிருக்கும். டெல்லி, அதே மாதிரி குஜராத், அப்புறம் வந்து வட இந்திய பகுதி, வடமேற்கு இந்திய பகுதிகள், இந்த மாதிரியான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். அங்கு சாதாரணமான தென்மேற்கு பருவமழையாக இருக்கும். எடுத்தெடுப்புல ரொம்ப தீவிரமெல்லாம் காட்டாது, ரொம்ப தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழையாக தான் அங்க இருக்க போகிறது. நம்மளுடைய கணிப்புல கிட்டத்தட்ட ஏப்ரல் மேலேருந்தே சொல்லிட்டு வரோம்ல, நம்ம வந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நான் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தென்மேற்கு பருவமழை நாட்டு குறைவாகத்தான் இருக்கும்ன்றது. அதுல எந்த மாற்றமும் இல்லாம தற்போது ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவுக்கு தீவிரம் இல்லாமல் இருந்தது. இனிமே வரக்கூடிய 24 மணி நேரத்துலதான் சற்று தீவிரம் அடைய இருக்கிறது. இதற்கான காரணம் வந்து நம்மளுடைய கர்நாடக மாநிலம் மங்களூர் இடைப்பட்ட பகுதியிலிருந்து கோவா இடைப்பட்ட பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலவி வருகிறது. அது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்று சொல்லலாம். அந்த நிலையின் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று பலம் அடைகிறது. அதுக்கு பிறகு வந்து வருகின்ற 16ஆம் தேதி ஒடிஷா மாநிலம் அருகே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை அங்கு உருவாகி அது வட இந்திய பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்துது. இந்த 2 அமைப்புகளின் காரணமாக ஒரு 4-5 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை அதிகபட்சம் 3 நாட்கள் தீவிரமாகும். 4-5 நாட்கள்ல லேசான மிதமான அல்லது சாதாரணமான தென்மேற்கு பருவமழையாக இருக்கக்கூடும். அதற்கு பிறகு ஜூலை மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் சில சுற்றுகள் இப்படியெல்லாம் வரும். இப்படிப்பட்ட சுற்றுகள் தான் வரும். ஆனா இதுல இருந்து பெரிய சென்டிமீட்டர் கிடைக்காது. நம்மளுக்கு எப்பயுமே பொறுத்தவரையில என்ன வேணும்னா தென்மேற்கு பருவமழையில ஹை சென்டிமீட்டர் வேணும். அப்பனாதான் ரெக்கார்டுக்கு வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு சாதாரண சென்டிமீட்டர் வரும் பட்சத்துல அந்த சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு பூர்த்தி பண்ணாது, இயல்பை விட குறைவாகத்தான் கொண்டு வரும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், நம்மளுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட், செப்டம்பர், இன்னும் வரக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்களுமே தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், கொங்கு மண்டல பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் என எல்லா இடங்களிலுமே
அனைத்து தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலுமே வருகின்ற 3 மாதங்கள், அடுத்த 3 மாதங்கள் சிறப்பான மழையும், அதற்கு பிறகு மழை குறைவாகவும், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மழை குறைவாகவும் பதிவாகும். நிறைய பேர் வந்து வருத்தத்துடன் கேட்குறீங்க, இந்த ஆண்டு மழை குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வடகிழக்கு பருவமழையில சொல்றீங்க. முத்து சொல்லும் ப்ரோ, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி நிறைய என்னுடைய தொலைபேசியில் அழைத்து நிறைய பேர், நிறைய ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்றவங்களாம் இருக்கு, அவங்களாம் கேட்டாங்க. அது என்ன சொல்ல வரதுன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டுகளில் இது போன்ற பருவ காலங்கள் வந்திருக்கிறது அல்லவா. நம்மளுக்கு 2016 மழை குறைவாக தான் பதிவாகிறது, 2018 மழை குறைவாக தான் பதிவாகிறது. இப்படிப்பட்ட ஆண்டுகளில் நம்ம எந்த மாதிரியான முறைகளை கையாண்டோமோ அதே முறைகளை கையாள்வது நல்லது. அதே போன்று வந்து பருவமழை குறைந்தால் அதுக்கு முன்கூட்டி பருவமழை அதிகமாக பெய்யும் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு தென் மாவட்டங்கள்லாம் பெய்யக்கூடிய பருவமழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது நம்மளுக்கு கார்த்திகை, மார்கழி தான் பெருவெள்ளத்தை ஏற்படுத்தியது கடந்த ஆண்டுகள்ல. ஆனால் இந்த ஆண்டு அது போன்ற மழை இல்லாமல், ஐப்பசியிலும் மழை இல்லாமல், புரட்டாசி மாதம் முதல் வாரத்துல மழை பெய்யும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உதாரணமாக ஆவணி, ஆடி, ஆணி இந்த 3 மாதங்கள் பின்னோக்கி வந்து முன்னோக்கி, அதாவது அந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்கட்டி புரட்டாசி மாதத்துக்கு முன்கூட்டி அதிகமான மழை பெய்ஞ்சிடும். ஒரு 10-15 சுற்றுகள் பெய்யும், தொடர்ந்து பெய்யும், வலுவாக பெய்திடும். ஆனா பருவமழையில இருக்காது. முன்கூட்டி பெய்ஞ்சிடும், ஆனா பருவமழையில இருக்காது. அப்படி இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும். விவசாயிகள் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு பருவமழை காலங்களை நம்பி செய்யக்கூடிய பணியை ஆடிப்பட்டம் தேடி விதை மாதிரி ஆடி மாசத்துலேயே விதைச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா கை கொடுத்துரும். மான்சூன் வந்து நல்லா கை கொடுக்கும். நீங்க முன்கூட்டி அறுவடையும் பண்ணிக்கலாம். என்ன சார் காலம் மாதிரி அறுவடை பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அதான் இன்னைக்கு சூழ்நிலை. நீங்க பருவமழை காலங்களை விதைச்சிட்டு மழை இல்லாம இருக்கிறத விட அதுக்கு முன்கூட்டி அதிகமான மழை பெய்யுதுன்னா அதை பயன்படுத்தி கொள்ளலாமே. நம்மளுக்கு குறிப்பாக ஆடி, ஆவணி மாதங்கள் அதிகமான மழை பெய்ய போகிறது. அப்ப ஆடி, ஆவணி மாதம் 2 மாதம் நல்ல மழை பெய்ய போகுதுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். புரட்டாசியில் மழை பெஞ்சா என்ன, பெய்யாட்டி என்ன அப்படின்னு விட்டுறலாமே. ஏன்னா அந்த அளவுக்கு போய்விடாது. புரட்டாசியில கொஞ்சம் மழை பெய்யும், ஐப்பசியிலும் மழை பெய்யும், ஆனா குறைவாக பெய்யும். ஒரு 10-15% பெய்யும், அல்லது 25% பெய்யும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எஸ்எஸ்டி கண்டிஷன்ஸ் சப்போர்ட் இல்லை நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து ஆய்வுகள் உட்படுத்தி கிட்டத்தட்ட நான்லாம் ஏப்ரல் மாதமே சொல்லிட்டேன் தெளிவாகவே, இந்த ஆண்டு அப்படிதான் இருக்கும், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆண்டுகள் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நம்ம வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு அறிக்கையாக கொடுக்கலாம். இந்த மந்த்தை பொறுத்தவரையில யூடியூப்ல நம்ம இந்த அறிக்கையை வந்து அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களுக்கான அறிக்கையாக நான் கொடுத்துருக்கேன். இதை மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, இதை நீங்க இந்த அறிக்கையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த 4 மாதங்களுக்கான அறிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம். திட்டமிடல், விவசாயம் சார்ந்த திட்டமிடல், மேற்கொண்டு தொழிற்சாலைகள், உங்களுடைய பணிகள் சார்ந்த திட்டமிடல்களை நீங்க முன்கூட்டியே இந்த அறிக்கையை பார்த்து திட்டமிட்டுக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.